எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி முதல்ல வந்திருக்க சுதந்திர தினம் இது. ஸோ சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்துட்டு அவர் கொடியேற்ற போகிறாரு. அதை பார்க்க அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல குவிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்துட்டு அணிவகுப்புகள்லாம் நடக்கும், கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதை பார்க்கறதுக்கு நிறைய பொதுமக்களும் வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் இல்லாமல், அதாவது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், சினிமாவுக்கு நம்ம த்ரிஷா வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 25 வருஷம் வராத த்ரிஷா அவர்கள் தற்போது வந்துட்டு அங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, வந்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாருடைய அம்மா அப்பா பக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அங்கே வந்து வருகை தந்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாகி வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில பேர் வந்துட்டு இதெல்லாம் கால கொடுமை, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தேசிய நிகழ்வுகளுக்கு, பர்சனல் விஷயம்னா கூட பரவாயில்ல, தேசிய நிகழ்வுகளுக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒருத்தங்களை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரும், ஏன் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் வந்துட்டு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால் சமூக வலைத்தளத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சண்டை போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, ஒரு காமன் ஆடியன்ஸாக இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல்